Hi friends, GSM தமிழ் அருண் இதோட என்ன பார்க்க போறோம்னா BDSOS Android 10 வெர்ஷன் வந்திருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கறத பார்க்க போறோம். இதுவே நீங்க வந்து டூயல் பூட்டிங் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் Android OS மட்டுமே லேப்டாப்ல ரன் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போகும். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது இந்த சேனலுக்கு நீங்க புதிய நண்பர்கள் எல்லாத்தையும் மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் அழுத்திட்டு பார்த்துக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணா போற ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ண போறோம்னா கூகுள் குரோம் போய்க்கோங்க. இதில் பிலிஸ் ஆண்ட்ராய்ட் OS அப்படின்னு டைப் பண்ணிட்டாலும் சரி, பிலிஸ் 86 அப்படின்னு டைப் பண்ணிட்டாலும் சரி அப்படின்னு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இதில் பாருங்க பிலிஸ் OS 11X இருக்கும், பிலிஸ் OS 12X இருக்கும். இதில் பீட்டா அண்டு டெவலப்பர் இருக்கும். நம்ம பிலிஸ் OS 12X தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் தான் ஆண்ட்ராய்ட் 10 இப்போ வந்திருக்கு. அதை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து டுவெல் பூட்டிங் வீடியோ பண்ணியிருப்போம். உங்களுக்கு 64 பிட் வேணாலும் பண்ணிக்கலாம், 32 பிட் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விண்டோஸ் AMD இருந்தாலும் சரி, இன்டெல் இருந்தாலும் சரி, உங்களோட பிசி எதுவோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி டுவெல் பூட்டிங் பண்ணியிருந்தோம். அதுக்கான வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் இன்டெல் மிஷினுக்கும் இது இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அது இல்லாமல் AMD மிஷினுக்கும் இது வந்து சப்போர்ட் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இன்டெல் i3 i7 அந்த சீரிஸ் வந்து சும்மா வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே டவுன்லோட்னு கொடுத்த உடனே இதில் பிலிஸ் OS 12.12 எக்ஸ்பெரிமெண்டல்னு இருக்குது. அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷனுக்கான வெர்ஷன் வரும். நான் வந்து ஓகே ஸ்டேபிள்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பக் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் வந்து டேபிளை கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஆட் வரும். அந்த ஆடை இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பூட் சாஃப்ட்வேர் ரூபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இதான் வந்து மெயினான சாஃப்ட்வேர். இது ரெண்டையும் ரூபஸ் டவுன்லோட் பண்ணி பூட்டர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அது ஒரு 3 MB சம்திங் தான் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் ஆல்ரெடி பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிலிஸ் OS வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது பூட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்காங்க. முக்கியமாக இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு OS இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது டோட்டலி வந்து எரேஸ் ஆகிடும். ஹார்டிஸ்க்கு டோட்டலி டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து பூட் கீ அழுத்திக்கிறேன். உங்களோட லேப்டாப்போட பூட் கீ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. E1425 இது நோவா பட்டன். இதில் பூட் மெனு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மாதிரி பூட் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். இதில் USB HP பென்ட்ரைவ், உங்களோட பென்ட்ரைவ் எது சூஸ் பண்ணுறீங்களோ அது செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் போய்க்காங்க. இதில் வந்து ஆட்டோ இன்ஸ்டால் ஸ்பெசிஃபைடு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு இருக்கு. அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். நான் என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ண உடனே உங்களோட ஹார்ட் டிஸ்க் மொத்தமாக ஃபார்மேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண வைக்கிற மெத்தட் தான் இது. நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வெயிட் பண்ணணும். எல்லாமே டோட்டலாக நான் ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த SDA ஹார்ட் டிஸ்க் 465 GB காமிக்குது. கீழே வந்து ரிமூவல் டிஸ்க், அது வந்து நம்ம OS பூட் பண்ணி வச்சிருக்கிற பென்ட்ரைவ். அதை சூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஹார்ட் டிஸ்க் தான் சூஸ் பண்ணணும். நான் ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எஸ் கேக்குது, யூ ஹேவ் சூசன் டு த ஆட்டோ இன்ஸ்டால். இப்படி பண்ணக்குள்ள உங்களோட டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். உங்கள் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே எரேஸ் ஆகி வேற ஃபார்மேட்டுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் கன்வெர்ட் ஆகிடும் அப்படிங்கிறது. ஓகே, எனக்கு வந்து டேட்டாஸ்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறனால நான் எஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்கணும். மேனேஜர் முக்கியமான ஃபைல்ஸ் தான். இந்த ஃபார்மேட் பார்ட்டிஷன் வந்து SDA 1ங்கிறது கிட்டத்தட்ட இதுவே காமன் நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் பார்க்க ஆகுது. அதே மாதிரி இந்த செக்கிங் ஐடியாஸ் வந்து பாஸ் 1 பாஸ் 2 பாஸ் 3 இந்த இதெல்லாம் வந்து இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் சம்திங் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. எல்லாமே டோட்டலாக ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எந்த ஒரு செட்டப்பும் ரன் பண்ண தேவையில்ல, இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ரீபூட் கொடுத்தா போதும்.
இதுல வந்து ரன் பிலிஸ் OS இருக்கும், அதுக்கப்புறம் ரீபூட்னு இருக்கும். ரீபூட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தவொடனே பென் டிரைவ் ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ பென் டிரைவ் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு ஆண்ட்ராய்டு வாய்ஸ் பூட் ஆகி போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் சம்திங் ஆகும். வெயிட் பண்ணுங்க. பிலிஸ் கிரப் வந்துருச்சு, என்டர் கொடுத்தீங்கன்னா போயிடும். இது வந்து லோட் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, பிலிஸ் லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, லோட் ஆகி வந்துருச்சு. ஜஸ்ட் நான் கொடுத்துக்கலாம். 2 லான்ச்சர் இருக்கும், நான் ஆல்வேஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பிசி செட்டப்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஸ்டாக்கா ஃபுல்லாவே நம்மளோட லேப்டாப் வந்து ஆண்ட்ராய்டு OS இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெஸ்டான ஒன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு விண்டோஸ் தேவையில்லைங்க, ஆண்ட்ராய்டா மட்டும் ரன் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு மெத்தட். மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கு பாருங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். இதுல வேற என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு போறதுக்கு ட்ரை பண்றேன். இதை ஒன்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிச்சிடறேன். பவர் பட்டனை நல்லா லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். நீங்க ஷட் டவுன் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் போட்டுட்டு கிட்டத்தட்ட 900 வீடியோஸ் பக்கம் நம்ம சேனல்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம என்னோட சைன் vlog சேனல் அருண் விஜய் 220 ரைடர் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனலுக்கான டைட்டிலே மென்ஷன் பண்ணிப்பேன். அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை.